வேண்டியவர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் லேண்ட் ஆகல. அவருக்கு ஏன் லேண்ட் ஆகிறதுக்கு இல்லாததுனால கோட்டா கரன்சி இன்னைக்கு கொடுக்கறது நம்ம பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் கிருஷ்ணன். எங்க அவரு இது வந்து பாலாஜி என்ன 2 ஓகே அவர் எவ்வளவு ஒல்லியா இருக்காங்க அவ்வளவு உள்ளாரு. எல்லாருக்கும் இங்கே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து மகாராஜா நாட்டு வர முடியல. அவர் வந்து இன்னும் சொல்லிக்கலாம் இருக்காங்க பார்ப்போம். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் வந்து பயந்துட்டோம். ஏன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த வாட்டி 190 தாண்டி எங்களுக்கு ஹால் கெப்பாசிட்டி வந்து 120 தான் எப்போவுமே. அப்புறம் வந்து சரி கொஞ்ச நேரம் இது பண்ணி பார்த்தா அப்புறம் 20 பேர் வந்து 50% மட்டும்தான். ஸோ பிலோ 40 வந்து 70, மீதி எல்லாமே வந்து பெரியவங்க வந்து அப்புறம் ஓகே சரி இந்த வாட்டி வந்து எப்படியும் வந்து ஹால் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து முடிவு பண்ணோம். ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. பொங்கல் நல்ல பேர் அனுப்பி கொடுத்தீங்க. வழக்கம் போல தான் எல்லா ஃபங்க்ஷனும் சொல்லலாம். கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நேற்று வந்து எல்லாரும் வந்து ரிகர்சல் எல்லாம் பண்ணிட்டு சேர் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் போனோம். இன்னொன்று சொல்லலாம், போன வாட்டி ஃபங்க்ஷனில் வந்து ஸ்பெஷலாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் அவங்க என்ன பண்ணுறோம் அதை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அறிவு பண்ணால் பிரசன்னா வேலைக்கு வரும். கரெக்ட் பார்த்து கரெக்டாக வந்து பண்ணல அப்படின்னா எங்களால் வந்து ஃபங்க்ஷன் எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுதான் முக்கியமான ப்ளஸ் வந்து ஆடிட்டர்ஸ் முயனங்கள் ஜாயங்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் வந்து பார்ப்பாங்க. பார்த்து தான் கண்ட்ரோல் பண்ணி தான் இது பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணது லாஸ்ட் இயர் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு எல்லாரும் பார்த்து பார்த்தாங்க. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்கலாம், ஏன்னா அது எவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். இந்த வாட்டி என்ன பண்ணால் வெளியே சொல்லிக்கலாம். அது வந்து எல்லாரும் கொஞ்சம் தெளிவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ நான் அறிவு பண்ணுறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். லாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு முதல்ல சொல்லியிருந்தோம், உங்கள்கிட்ட வாங்குற மெம்பர்ஷிப் ஃபீஸை வச்சு எந்த அளவுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம், என்னென்ன செய்கிறோன்றதை பற்றி. அது நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க. அது எப்படி நம்ம செலவு பண்ணுறதை பற்றி எவ்வளோ மிஸ் ஆகிருக்கீங்க. ஸோ அதோட விவரம் தான் இப்போ நம்ம போட்டுக்கிறோம். 7,000 ரூபா 7,000 ஈரோன்றது வந்து மெம்பர்ஷிப் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். எப்போனா 2024 மெம்பர்ஷிப் வாங்கினது. 760 வந்து என்ட்ரி ஃபீஸ். ஸோ மெம்பர் ஆகாமல் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போகிறவங்கள்ட்ட வாங்குற காசு 760 ஈரோ. 1,600 ஈரோன்றது வந்து தீபாவளிக்காக நம்ம மெம்பர்ல இருந்தோம், வெளியே இருந்து நமக்காக வந்த ஸ்பான்சர்ஸ். ஸோ எல்லாம் சேர்ந்து மொத்தம் இவ்வளோ அமௌண்ட். அதில் வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 8,938 ஈரோ கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். மெம்பர்ஷிப் ஃபீஸ், டொனேஷன் அண்ட் என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் சேர்த்து அதில் நம்ம செலவு பண்ணியிருக்கிறது வந்து 7,962 ஈரோ செலவாயிருக்குது. மீதி இருக்கிறது வந்து 975 ஈரோ 2024 நம்ம இருக்கிற மிச்சம். இதை வச்சு தான் இப்போ 25 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் உங்கள் எல்லாத்தையுமே வந்து ஜனவரிலேருந்து மார்ச்சுக்குள்ள மெம்பர்ஷிப் ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து வர ஒரு ஈவெண்ட்டுமே நம்ம ஸ்மூத்தாக எல்லாமே எப்படி பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு உங்களுக்கு கேட்டது. இது வந்து பேங்கோட அக்கௌண்ட் ரெகுலர் நம்பரு. பே பண்ணாதவங்க இதில் பே பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். போடும்போது ரெஃபரன்ஸில் வந்து உங்களோட நேமையும் அண்டு எந்த வருஷத்துக்கான மெம்பர்ஷிப் ஃபீஸ்ன்றதையும் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ட்ரி போடுறதுக்கும் உங்களுக்கு வவுச்சர் அனுப்புறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் இதுதான் கணக்கு. யார் யாருக்கு டவுட் இருந்ததோ எதாலும் பார்த்துருங்க. வேணா வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுறோம். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது இல்லாமல் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சங்கத்துல வந்து கொஞ்சம் பினான்சியலா நம்ம கொடுத்து இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ஃபண்டெல்லாம் இல்லை, பார்த்துருக்கீங்க. 790 தான் இருக்குது. இதுதான் பேலன்ஸ். இதை வச்சு யாரும் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு வாரம் சம்பளம் கூட கிடையாது. அதனால யாரும் அது மாதிரி தப்பான மோட்டிவேஷன்ல பேசாதீங்க, சொல்ல வேண்டாம். இது தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அப்படி ஏதாவது நினைப்பு இருந்ததுன்னா எதாவது டைரக்டா கேளுங்க.
வேற ஒன்றும் இல்லை. மற்ற விஷயங்களை வந்து ட்ரெஷர் அவங்க ஆடிட் வந்து அவங்க பார்த்துட்டாங்க. இந்த இதை பற்றி நாங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதை பற்றியும் இதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. மற்ற விஷயம் அவங்களுக்கு கேட்டுருக்கேன். ஏதாவது டவுட் இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இந்த வருஷமும் உங்களோட மெம்பர்ஷிப் எல்லாத்தையுமே கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட கமிஷன் எல்லாம் மேலும் மேலும் நல்லபடியாக உங்களுக்கு சேர்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் இனிய புகழ் நல்வாழ்த்துக்கள். வரவு செலவுகள் எல்லாம் காமிச்சிட்டாங்க. நம்ம கேஷியர் ட்ரெஸரர் ஆடிட்டிங் பண்ணிட்டோம். அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் QR கோட் கொடுத்துட்டு அதை சொல்லி ஸ்கேன் பண்ணி ஏன் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு அதற்கு மேலே சந்தேகம் ஏற்படுமா ஆனால் எந்த நேரத்தில் எங்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்கலாம். உங்களோட அனைவருக்கும் அவங்களோட சந்தேகத்தை நாங்கள் கேட்டு வைப்போம். மற்றது மீதான வசதிகளை பேசி சொல்லி சங்கத்தினுடைய வளர்ச்சியை கிடைக்க யாரும் முன்வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி. ஸோ ஆல்சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லா வாலண்டியர்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க. என்ன ஒரே ஒரு வருஷம் இந்த ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியல. ஸோ அது வந்து நாங்கள் கேட்டோம். வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்பிச்சிருந்தோம். ஆனால் முன்வரவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் தமிழ் நியூயருக்கு வந்து பண்ணலான்னு இங்க எவ்வளவு பேர் பேசுறீங்க. கொஞ்சம் பட்டிமன்றத்தை கூப்பிட்டு 3 நிமிஷம் ஸ்டேஜ் ஏறி பேசுறது தான் ஏன் இவ்வளவு காலம் உதருது? எனக்கு அது மட்டும் புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நம்ம தமிழ் சேனல்ல கூப்பிட்டு பேச சொல்றேன். இட்ஸ் ஃபைன். பாயிண்ட்ஸ் கூட நான் எடுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் டைம் எல்லாம் சேர்ந்து யாரும் பெர்ஃபார்ம் பண்ணியோ அவங்க பாயிண்ட்ஸ்லாம் கூட கொடுத்தாங்க. ஸோ வி ஹெல்ப் வித் த பாயிண்ட்ஸ். ஆனால் வந்து இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த வாட்டி நீங்க சொல்லுங்களேன். இங்க எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. டாபிக் யாருக்கெல்லாம் புரிஞ்சது முதல்ல கை கொடுங்க பார்ப்போம். யார் மெசேஜ் பார்த்தீங்களா? தமிழ் சேனல் கமிட்டி குரூப்ல போட்டா எப்படி மெசேஜ் பார்ப்பீங்க? சரவணன் தான் கை கொடுக்குறேன். ஒருத்ததாப்பா வந்து அந்த சரவணன் தாப்பா. நாங்கள் வந்து கால் பண்ணோம் இந்த வாட்டி. யாரும் தப்பு சொல்லல. ஆனால் கால் பண்ணோம். யாரும் வந்து ரெடியாகவும் இல்லை. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு இந்த வாட்டி. ஏன்னா இப்போ முதல் பட்டியல் பொண்ணு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நீங்களே கொண்டு வரலாம். அதனால நீங்கள் ஏற்கனவே எல்லா குரூப்லையும் ஐ மீன் மெயின் குரூப்லையும் நாங்கள் போட்டோம். ஸோ யாராச்சும் அதை பார்ப்பாங்க. யார் இருந்தாலும் வரலாம். ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த வருஷம் தமிழ் வருடத்தில் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம். மறுபடியும் நாங்கள் வேற ஒரு தலைப்பு பிடிச்சிருந்தாலோ இல்லை வேற தலைப்பு வேணாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் வேண்டாம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் சார். இந்த வாட்டி எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. ஆக்சுவலாக அது ஒன்றுக்காக மற்ற எல்லாமே நல்லா போச்சு. மறுபடியும் சப்போர்ட் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. என்னன்னா நிறைய புது பசங்க இது வரையும் வந்து முன்னாடி ஆகல. நம்ம ஒரு இது வந்து ஜெயரான் ஜெயன் இவங்கெல்லாம் ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க. அவங்களாம் ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து அடுத்த புது பசங்க வராங்க. எனக்கே ஒரு நெக்ஸ்ட் டைம் பண்ணால் நான் ஏழாவது எட்டுலாம் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. இது வந்து எனக்கு ரொம்ப புரிய. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நான் இன்னும் சின்ன பசங்க வந்து எனக்கு ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ப்ரோக்ராம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி யூஎஸ்க்கு வரா. அவன் ரொம்ப பயம். நாங்கள்லாம் வெளில போயிட்டோம். வெளில போயிட்டு தனியாக ரிசல்ட் பண்ணோம். அப்புறமா கொஞ்சம் பயம் போயிட்டு. ஆனால் இங்கே வந்து மூணாவது ஃபங்க்ஷன் அவனுக்கு பயமாக போயிட்டு இருக்கோம். ஜாலியாக அவனுக்கு அம்மா மாறி போகிறான். ஸோ நீங்கள் முன்வாங்க. ஒரு இதாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் லோகேஸ்வரி அக்கா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு டான்ஸ் அவங்க பையனுக்கு டான்ஸ் சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. பட் கோரியோகிராஃபர் யாரும் இல்லை அப்படின்னு மாஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நாங்கள் டான்ஸ் வந்து கொஞ்சம் பேரை சேர்த்துட்டு இருக்கிறோம். கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க நாங்கள் ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு யாருக்காவது இப்போ அவங்க பசங்களுக்கு டான்ஸ் ஆசையாக இருக்கும். இல்லைன்னா பெரியவங்களும் சரி எங்களுக்கு டான்ஸ் ஆட ஆசை இருக்கு. பட் எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ண தெரியலன்னா இந்த குரூப்ல எங்களை யாராவது கான்டாக்ட் பண்ணா யாருக்கு டைம் இருக்கோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த குரூப்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? வேதா இருக்கா, அப்புறம் பிரியா இருக்கா, அந்த மாதிரி. இப்போ பெரியவங்களும் இருக்காங்க, சின்னவங்களும் இருக்காங்க. சின்னவங்களை வச்சு தான் நீங்க கோரியா பண்ணலாம் தருவீங்கன்னா பெரியவங்களும் இருக்காங்க, சின்னவங்களும் இருக்காங்க. ஸோ 4-5 பேர் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யார் யாரெல்லாம் அவைலபிளா இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் பிளான் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு யோசிக்கிறோம். ஸோ கூடி சீக்கிரம் அதுவும் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து இன்னொரு வாட்ஸ்அப் குரூப். எப்படி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் மெயின் குரூப் இருக்கு. அப்புறம் கல்ச்சரல் அப்பப்போ ஒரு குரூப் ஆரம்பிக்கணுமோ இது வந்து ஸ்டாண்டர்ட் குரூப்பாக இருக்கும். ஸோ கொரியோகிராஃபர்ஸ் வந்து எப்போது இருப்பாங்க. உங்களுக்கு வேணும் ஃபங்க்ஷன் பண்ணால் அந்த குரூப் யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லி நாங்கள் ஒவ்வொரு கேட்கலாம். ஒரு பசங்க வந்து வரணும்னா வருவாங்க. யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்க டான்ஸ்
டான்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டான்ஸில் ஆர்வம் இருக்கும். நாங்கள் பார்க்குறோம் எங்கள் பசங்க இங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிறாங்க. ஸோ அவங்க அடுத்த ஒரு யூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குரூப்பில் போடுங்க, யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. குரூப் பண்ணி அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். லாஸ்ட்டாக வந்து பிரசிடென்ட்டை கூப்பிட்றேன், வைஸ் பிரசிடென்ட் கூப்பிட்றேன். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நேரம் பொறுமையாக எல்லாருடைய ப்ரோக்ராமே ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு முறை தலைவர் சார்பாகவும் உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சாப்பாடு ரெடியாகிடுச்சு. பொங்கல், சக்கரை பொங்கல், வடை, சட்னி அண்ட் சாம்பார். ஓகே, என்ஜாய் யுவர் ஃபுட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.